மொபைல் ஃபோன் வந்து பார்க்கும்போது இந்த போஸ்டரல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது முதல் கட்ட நடவடிக்கை அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த பெட்ல படுத்துக்கிட்டே பார்க்கறவங்க, ஒரு போஸ்டர் ஒரு சோஃபால படுத்துக்கிட்டு சுருண்டு படுத்துக்கிட்டு பார்க்கறவங்க, குதிங்கால் வலி வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க குதிங்கால் வலி வந்தா ஏதாவதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய தேய்மானம் தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ஷோல்டர் எப்படி தேய்மானம் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகிறது தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ரொம்ப நடக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி தேய்மானம் கம்மியா வரும். ஏன் காரணம் அப்படின்னா, நம்ம டயர்டா இருக்கும் போது நெட்டி எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். சோ இது பண்ணலாமா? இது ஆக்சுவலி என்ன ப்ராசஸ்? நெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சத்தமா சுளுக்கு பிடிக்கும் போது காமனா நம்ம வந்து இந்த தென் தமிழகம் தென்னிந்தியா சைடே நம்ம பார்த்தோம்னா நம்ம போய் நீவிக்கலாம். சுளுக்கு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு இந்த டயபெட்டிக்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சினால இந்த ப்ராப்ளம் வரலாம். எங்களால எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடியும். அதனாலதான் வந்து ஒரு முதுகு தண்டுவட வலி இல்லைன்னா கால் வலியை வந்து போன்ல சில பேர் கேட்பாங்க. சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இப்போ ரீசெண்டா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து 2 தலாணி 3 தலாணி வச்சு யூஸ் பண்றாங்க, படுப்பாங்க. ஸோ அது பேசிக்கலி நெக்கை வந்து ஒரு மடங்கின போஸ்டருக்கு கொண்டு போயிடும். ஸோ நெக்கை ஒரு மடங்கின போஸ்டருக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து கழுத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. டீப் ஸ்லீப் போகும்போது தான் இந்த கொரட்டையெல்லாம் வரும். டெஃபினட்டா மெடிக்கல் ஹெல்ப் எடுக்கணும் கொரட்டை இருக்கிறவங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது, விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பல கோவில்களுக்கும் சாப்பாடுகளுக்கும் மல்லிகை பூவுக்குமே ஃபேமஸா இருக்கக்கூடிய தூங்கா நகரத்திலேயே வந்து ஒரு வெல் நோன் ஹாஸ்பிட்டல், டார்க் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலா நம்ம இருக்கோம். நீங்க வந்து எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். அண்ட் அதுலயுமே வந்து நமக்கு அதை பத்தின இருக்க சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் குணல்தீப் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ டாக்டர், இப்போ யூஸ்வலா நமக்கு வந்துட்டு ஒரு காமனா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெயின் வந்தாலே நம்ம போவேணாம் டாக்டர் கிட்ட, நம்ம வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து எந்த விதத்துல ஒரு குட் அப்ரோச்சா இருக்கும்? எப்போ நம்ம கரெக்டா ஆர்த்தோபெடிக் டாக்டரை வந்து பாத்துறணும் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? எப்பவுமே ஆர்த்தோ டாக்டரை பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஸோ டாக்டரை பார்க்கறது ஒரு எமர்ஜென்சி கிடையாது. எல்லா வலிகளும் டெஃபினட்டா ஒரு எமர்ஜென்சியான வலி கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த டைம்ல வந்து அவங்களே முன் வருவாங்க ஆர்த்தோபெடிக் டாக்டர் பார்க்கறதுக்கு. அவங்க நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியலையோ, எப்போ அவங்க வந்து ஒரு நினைக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலையோ, இல்லை ஒரு நினைக்கிற வெளியில போய் ஒரு ஷாப்பிங் பண்ண முடியலையோ, இல்ல வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட வேதனை வந்து ரொம்ப அதிகமா ஆகுதோ, ரெகுலர் ஒர்க் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல அவங்க டெஃபினட்டா ஹெல்ப் எடுத்துதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜ்லனாலும் அவங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். அண்ட் எல்லா ஆர்த்தோ டாக்டர்ஸும் வந்து கத்திய தூக்கிட்டு சுத்தல. ஸோ அது எல்லாருக்குமே முக்கியமா தெரியணும். நிறைய பேருக்கு நாங்க வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஈவன் இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டத்தையும் எங்களால முடிஞ்சா நாங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுவோம். ஸோ தே ஷுட் ஹாவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அண்ட் ஓரளவுக்கு அவங்களோட லைஃப்ல வந்து எந்த விதமான பெயினும் இல்லாம இருக்கிறது முக்கியம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா, போன் யூஸ் பண்ற பழக்கம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது கழுத்து வலி எல்லாருக்குமே காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப இந்த கழுத்து வலி, தலைவலி வர்றது, இந்த 2 விஷயமும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டடான விஷயமா டாக்டர்? as such கழுத்து வலி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ்ல வரக்கூடிய கழுத்து வலி அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கழுத்து வலியும் நிறைய இருக்கு. அண்ட் பொசிஷனிங், போஸ்டரல் கழுத்து வலி. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் போஸ்டரல் கழுத்து வலி யூஸ்வலி வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால இன்னும் மோசமாகும். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் விஷயம் எல்லாமே வந்து தலைவலிக்கும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாமே தேர் ஆல் லிங்க்ட். வாட் யூ சேயிங் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டிசீஸ், ஒரே டிசீஸ் தான்.
அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் வந்து பார்க்கும்போது இந்த போஸ்டரல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது முதல் கட்ட நடவடிக்கை அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. தே ஆர் கிரியேட்டிங் த பெயின்க்கான ஒரு அஸ்திவாரத்தை அங்க போடுறாங்க. அண்ட் முக்கியமா வந்து சாதாரணமா மொபைல் ஃபோன் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வரது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பெட்ல படுத்துக்கிட்டே பார்க்குறவங்க, ஒரு போஸ்டர் ஒரு சோஃபால படுத்துக்கிட்டு சுருண்டு படுத்துக்கிட்டு பார்க்குறவங்க, டிவி பார்க்குற பொசிஷன்ல போனை பார்க்குறவங்க, ஒரு ப்ராப்பர் போஸ்டர்ல. கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து தீஸ் பீப்புள் ஃபேஸ். அண்ட் அந்த பெயின் வந்த உடனே ரெண்டு விஷயம் வந்துருது அவங்களுக்கு. போஸ்டரல் ப்ராப்ளம் வர்றதுனால பெயின்ல இருக்கக்கூடிய ஐயோ பெயின் வந்துருச்சுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் அந்த பெயினை பயந்து அந்த அச்சுறுத்தல்லையே வந்து அந்த பெயின் இன்னும் மோசமாகுது, இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் பெயின் பிகம்ஸ் வர்சன்ட். ஸோ மொபைல் ஃபோன் டெஃபினட்டா பார்க்கறதுக்கு மெத்தட் இருக்கு, அது முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவு கண்ணோட லெவல்ல இருந்து பார்க்கறது பெட்டர். கண் லோவர் டவுனா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் மொபைல்லே ஒர்க் ஜாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் புட் யுவர் ஃபோன்ஸ் ஆன் த டேபிள் அண்ட் ஒழுங்கா சேர் அண்ட் டேபிள் உட்காந்து பார்க்கறது முக்கியம். இதை கையில தூக்கிக்கிட்டே நடந்துகிட்டே பண்றது இது எல்லாமே வந்து டெஃபினட்டா கழுத்து வலி மட்டும் இல்ல, ஷோல்டர் வலி அண்ட் கை வரைக்கும் வலிகள் வர ஃபுல்லா பெயின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்சல்யூட்லி. ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஸோ அதை பத்தி மக்களுக்கு புரியும்படி இதெல்லாம் என்ன, இது எதனால வருது, யாருக்கெல்லாம் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இது ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது கிடையாது. முன்னாடி வந்து கொஞ்சம் நாங்க ஓவர் டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு டயக்னோஸ் அவ்வளவு தேவைப்படலை. பிகாஸ் ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய தேய்மானம் தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. முட்டி எப்படி தேய்மானம் ஆகுதோ, ஷோல்டர் எப்படி தேய்மானம் ஆகுதோ, அதே மாதிரி உங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகிறது தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இட் இஸ் அ நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். அதை பத்தி எல்லாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை. தேஞ்சு போன எல்லா முட்டியும் வலி கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரிதான் நெக்ல இருக்கக்கூடிய எல்லா தேய்மானமும் வலி கொடுக்கறது கிடையாது. அண்ட் தேய்மானம் இருக்குமோ அப்படின்னு யாரும் அச்சுறுத்தலும் இருக்க வேண்டாம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வர்றது வந்து ஏஜட் பீப்புளுக்கு தான் வர்றதுனால யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அதை பயப்பட தேவையில்லை. முக்கியமான விஷயம், தேய்மானம் ஏர்லியா வர்றது ரொம்ப 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 கம்மியான பீப்புள். நாங்க வந்து காமனா எங்களோட ஓபிடியில நாங்க பாக்குறோம். ரொம்ப காமனா இந்த போஸ்டரல் இஷ்யூஸ் ஆஸ் வெல் அஸ் செல்போன், லேப்டாப், இந்த மாதிரி இப்ப ஒர்க் பண்றவங்க அண்ட் நிறைய பேர் யாரெல்லாம் போஸ்டரல் இஷ்யூஸ் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே வருது. எர்கனாமிக்ஸ் இதுல ரொம்ப முக்கியம். ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஃபார் எல்டர் பீப்புள் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்ததுன்னா அது சில முக்கியமான எங்களால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வருது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால. அதுவும் இட் கேன் பி கரெக்டபிள் வித் எக்ஸசைசஸ், பிசியோதெரப்பி எல்லாமே. தேய்மானத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாது என்னைக்குமே. ஸோ ஆனது ஆச்சு. பட் ஆனா அது எப்படி நம்ம பெயின் இல்லாம கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தாராளமா ஃபாலோ. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்க தேய்மானம் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ரொம்ப ஏஜ் பீப்புள் ஒரு 40 டச் பண்றாங்க, 45 டச் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து சில பேர் இப்போ வீட்டுல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கூட ரொம்ப மினிமலா ஒர்க் பண்றவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒர்க் நிறைய பண்ணாம இருக்கவங்க, ஒரே இடத்துல வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து தேய்மானம் சீக்கிரம் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியாம போறது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஏன்னா தேய்மானம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் ப்ராப்ளம். ஸோ தேய்மானம் எப்படி வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி என்ன சொல்றது, நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ நீங்க சொல்லக்கூடிய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்றீங்க, அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்மியா கம்மியா மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த லைஃப் ஸ்டைல்னால இது வராது. புரியுது. அந்த லைஃப் ஸ்டைல்னால தேய்மானம் வராது. அதே நேரம் ரொம்ப நடக்கிறோம் அதனால தேய்மானம் வருது அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப நடக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி தேய்மானம் கம்மியா வரும். ஏன் காரணம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மூட்டு லிக்விட் சுழற்சி இன்னும் நிறைய வரும். இந்த மூட்டு நமக்கு வந்து மூட்டுல ரத்தம் கிடையாது, ரத்த ஓட்டம் கிடையாது. இது வந்து நீரோட்டம், ஒரு சைனோவல் ஃப்ளூயிட்னு சொல்லி ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய செல்களுக்கு சாப்பாடே கொடுக்குது. ஸோ நடக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்பு வந்து அந்த சுழற்சியை இன்னும் ஈஸியா ஆக்குது. ஸோ அந்த சுழற்சி அதிகமாக்கும் போது நமக்கு இன்னும் சாப்பாடு தான் போகுதே தவிர கம்மியா கிடையாது. ஸோ இட் இஸ் குட் தட் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ். பட் யூஸ்வலி என்ன நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம்னா இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ், ஜம்ப் பண்ற ஆக்டிவிட்டி, வேகமா போய் ஒரு என்ன ஸ்லைட் பண்ணி நிற்பாங்க, இது எல்லாமே ஒரு 40s நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள்.
ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரன்னிங், ஜாகிங் ஒரு இம்பாக்ட் ஆக்டிவிட்டி ஆக்சுவலி. ஸோ அதை முடிஞ்ச அளவு ஒரு 40க்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் தேய்மானம் வருது அப்படின்னா, எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆயிருது அவங்களுக்கு. வெயில் படுறதில்ல, சத்து குறைபாடு வந்துடுது, அதனால போன் சாஃப்ட் ஆயிருது. ரெண்டாவது, நடக்க நடக்க தான் வந்து போனோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். போன் வந்து ஒரு குச்சி மாதிரி இது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. இட் இஸ் அ லைவ் திங். ஸோ அலைவா இருக்கும்போது, இப்போ உயிரோட இருக்கிற ஒரு குச்சியை உடைச்சு பாருங்க, அதே மாதிரி ஒரு குச்சியை எடுத்து ரொம்ப நாள் சும்மா காய வச்சு அப்புறம் உடைச்சு பாருங்க, எது ஈஸியா உடையும்? ரொம்ப நாள் ஆனது கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ லைவா இருக்கிற எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் ப்ராப்ளம் வராது. ஸோ போனை நீங்க யூஸ் பண்ணா அதோட ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சாஃப்ட் போன்ஸ் இருக்கிறதுனால தேய்மானம் ஈஸியா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருது. ஓகே, இது வந்து எனக்கு டக்குன்னு நீங்க தேய்மானம் சொன்னோன்னு தோணுச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம இந்த நெட்டி எடுக்கிறத சொல்லுவாங்க இல்லையா, நெட்டி எடுக்கிறது, ஒரு சொடக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து சில பேர் சும்மா வந்து சிம்பிளி உட்கார்ந்துருக்கும் போதே வந்து இப்படி கையில சொடக்கு எடுக்கிறது நானும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து கையில எடுக்கிறது, இந்த கழுத்துல இப்படி டக்குன்னு கிராக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாமா, இல்லை டயர்டா இருக்கும் போது நம்ம டயர்டா இருக்கும் போது நெட்டி எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ இது பண்ணலாமா, இது ஆக்சுவலி என்ன ப்ராசஸ், இது வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. நெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சத்தமா ஜாயிண்ட்ல கிரியேட் பண்றது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட், அந்த ஜாயிண்டோட ரொட்டீன் மூவ்மெண்ட் இல்லாம ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் கிரியேட் பண்றோம். கரெக்டா இல்லையா? What do you think? நார்மலா இல்லாம நம்மளே வந்து கரெக்ட். இட் இஸ் an abnormal movement. சோ அந்த அப்நார்மல் மூவ்மெண்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஜாயிண்ட்ல எல்லாத்துலயுமே ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, அதுதான் அந்த சவுண்ட் கிரியேட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. ஒரு கர்ச்சிஃபை விசிறும்போது என்ன சத்தம் வருது? அந்த மாதிரி. ஆனா கர்ச்சிஃபை நீங்க வேற என்ன பண்ணீங்கனாலும் சத்தம் வராது. எப்படிடா ஒரு ஃப்ளூயிட், ஒரு லிக்விட் வந்து எப்படி சத்தம் கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ அண்ட் அந்த ஜாயிண்ட்ல அந்த லிக்விட் சத்தம் கொடுக்குது. அதுக்காக அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய அந்த அப்நார்மல் மூவ்மெண்ட் நீங்க பண்றீங்க இல்லையா, இட் இஸ் அ கிரைண்டிங் மூவ்மெண்ட். ஸோ அந்த கிரைண்டிங் மூவ்மெண்ட்னால குருத்தெலும்பு தேயும். சீக்கிரம், நார்மலை விட சீக்கிரம் தேய்மானம் வந்துடும். எக்ஸாக்ட்லி. நீங்க திரும்ப 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 ஒரு கிரைண்டரை போட்டு கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கல்லு தேய்மானமாகுமா? ஆகாதா? இதே தான். ஸோ அதனால தேய்மானம் ரொம்ப சீக்கிரமா ஆகும். சில முக்கியமான ஜாயின்ஸ்ல நம்ம நிறைய அதிகமா பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா தேய்மானத்தை உண்டாக்கும். எல்டர்லி ஏஜ், இப்ப கிடையாது, லேட்டர் ஏஜ்ல வந்து அது வெளியில வரும். ஸோ இப்போ வந்து மார்னிங் நிறைய பேர் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போதே வந்து குதிங்கால் வலி பயங்கரமா இருக்கு அப்படின்றது, அதாவது மார்னிங் நம்ம வந்து எந்திரிக்கும் போதே ரொம்ப வலி இருக்கு, என்னால வந்து கால் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சில பீப்புளும் வந்து நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம வீட்லயே பாக்குறோம் இல்லையா? ஸோ அது எதனால வருது டாக்டர்? ஆக்சுவலி அதோட காஸ் என்ன, அந்த குதிங்கால் வலி வர்றதுக்கு? குதிங்கால் வலி வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, குதிங்கால் வலி வந்தா ஏதாவதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. குதிங்கால் வலி ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். அண்ட் இது முக்கியமா வந்து ஏதாவது ஒரு அழுத்தம்னால வர்றது. ஸோ ஏதாவது ஒரு அழுத்தி இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஜவ்வுல இருக்கக்கூடிய ஒரு வீக்கம், இதுவும் தன்னால வரலாம். குதிங்கால்ல ஒரு ஜவ் இருக்கு, பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளான்டார் ஃபேஷியால ஒரு வீக்கம் வந்ததுனாக்கா அந்த வீக்கத்துல ஒரு நீர் வெளியேறும். ஸோ அந்த நீரும் அந்த வீக்கமும் சேர்ந்துதான் அந்த இடத்துல வந்து ஒரு பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் காஸ் பண்ணுது. அண்ட் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ஏர்லி மார்னிங் காலை கீழே வச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னு அப்புறம் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். யூஸ்வலி அது நடக்க நடக்க என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூயிட்ல வந்து சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயின் காஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் அதுல இருக்கு. ஸோ அந்த பி நடக்க நடக்க அந்த ஃப்ளூயிட் அப்படியே டிஸ்பிளேஸ் ஆயிருதா, அப்படியே அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்டன்ஸ் பி டிஸ்பிளேஸ் ஆகி உடம்பு உறிஞ்சிருது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது. கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா திரும்பவும் அந்த ஃப்ளூயிட் அங்க கலெக்ட் ஆகுது. எப்படி ஒரு நமக்கு ஒரு புண்ணு இருந்ததுன்னா, ஒரு ரணம் இருந்ததுன்னா ஒரு நீர் வெளியில வந்துட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி சிமிலர். ஸோ அது நடக்க நடக்க அது போயிடும், அதனால அந்த பெயின் குறைஞ்சிரும். அது இனிஷியலா. போக போக அந்த பெயின் கொஞ்சம் கான்ஸ்டன்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெயின் வந்து கொஞ்சம் சிவியர் ஆகும், ரணம் பெருசாகும், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம வந்து டாக்டர் பார்க்கறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதுவுமே வந்து வலியை தவிர வேற எதுவும் பெருசா காஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ சில பேர் வந்து வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னாக்கா, அது குறைஞ்சதுனாக்கா தென் வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே டாக்டர் போய் மீட் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. பட் இன்கேஸ் கொஞ்சம் அது வர்சன் ஆகுது, பத்த மாட்டேங்குது அப்படின்னாக்கா டெஃபினட்டா ஏர்லியரா டாக்டரை பார்த்துட்டோம்னாக்கா குவிக் ரெமெடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நார்மலா ஏதாவது இப்போ ஹெவியான ஆப்ஜெக்ட் தூக்குறாங்க, இல்ல ஏதோ புதுசா இப்போ இது நாள் வரைக்கும் பண்ணதே கிடையாது, இப்போ புதுசா நான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது டக்குன்னு நமக்கு சுளுக்கு பிடிக்கும் இல்லையா?
இந்த சுளுக்கு பிடிக்கும் போது காமனா நம்ம வந்து இந்த தென் தமிழகம் தென்னிந்தியா சைடே நம்ம பார்த்தோம்னா நம்ம போய் நீவிக்கலாம், சுளுக்க வந்து நீவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடுக்கு போயிடுறாங்க. சோ இது வந்து ஓகேயா இல்ல அதுல வந்து சரியானவங்களும் இருப்பாங்க இல்லையா? சோ அதையும் தாண்டி நம்ம ஏன் வந்து ஒரு ஆர்த்தோபீடிக் டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அகைன் எல்லா சுளுக்கும் வந்து மேஜர் சுளுக்கு கிடையாது. கிரடேஷன்ஸ் இருக்குது, கிரேட் 1 2 3 இருக்கு. ஸோ டேர் வரைக்கும் இருக்கு. இது வந்து சுளுக்கு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு ஜவ்வுகள், நமக்கு நிறைய ஜவ்வுகள் உடம்புல இருக்குது. அந்த ஜவ்வு இல்லைன்னா ஜவ்வு, மசில், சதைகள், தசைகள், தசை நார்கள், ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு மைனர் இன்ஜுரி ஆச்சுனாக்கா அதை பேர் சுளுக்குன்னு நம்ம சொல்றது. ஸோ அதுவும் வந்து ஒரு ஜவ்வு அடிப்பட்ட ஒரு நிலை. ஸோ அந்த ஜவ்வு அடிப்பட்ட ஒரு நிலை வந்து ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கலாம். அந்த ரொம்ப மினிமமா இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு அடிப்பட்ட நிலையில வந்து திரும்பவும் ஒரு வீக்கம் வரும், ஒரு ரணம் மாதிரி ஒரு நீர் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. அந்த நீர்ல இந்த சப்ஸ்டன்ஸ் பி அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த சப்ஸ்டன்ஸ் பிங்கிறது பெயின் ஜென்ரேட்டிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து நீவி விடுறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் பியை தள்ளி விடுறாங்க வெளியில. ஸோ அந்த நேரத்துக்கு அந்த பெயின் கம்மியா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பெயின் வரும். இது டிபெண்டிங் ஆன் சிவியரிட்டி ஆஃப் த இன்ஜுரியோட சிவியரிட்டி. ஸோ இன்ஜுரி வந்து ரொம்ப மைல்டா இருக்குன்னா அதை தள்ளி விட்டோம்னா அந்த பெயின் சரியாயிரும், அந்த இன்ஜுரியும் ஹீல் ஆயிடும் மேபி 1-2 டேஸ்ல. அதுக்கப்புறம் அது வந்து வர்சன் ஆகும். கொஞ்சம் ஒரு கிரேட் 1க்கு மேல ஒரு கார்னர் கிரேட் 2, ஏர்லி கிரேட் 2 இருந்ததுனாக்கா அதை தள்ளிவிட அந்த மசில் ஏற்கனவே இன்ஜூர் ஆன மசில இன்னும் இன்ஜூர் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இருக்கிறத இன்னும் மோசமாக்குற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அது வந்து நமக்கு இன்னும் ஃப்ளூயிட தள்ளுது, இன்னும் ஃப்ளூயிட தள்ள இன்னும் சப்ஸ்டன்ஸ் பி தள்ளுது. ஸோ இருந்த வீக்கத்தை விட சில பேர் வந்து நீவி விட்ட பிறகு கவனிச்சிருப்பாங்க வீக்கம் பெருசா இருக்கும். தட் இஸ் பிகாஸ் த இன்ஃப்ளமேஷன் பிகம்ஸ் மோர், அந்த வீக்கம் பிகம்ஸ் மோர். அந்த வீக்கம் வந்து பிகாஸ் ஆஃப் த இன்ஜுரி, உள்ள இருக்கிற இன்ஜுரியை இன்னும் மோசமாக்குறது. ஸோ அது நாட் ரெக்கமெண்டட் யூஸ்வலி. ஆமா, நீவி விடுறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அது தற்காலிக தற்சமயத்துக்கு இருக்கக்கூடிய பெயின் ரிலீஃப். லாங் டர்மா பார்க்கும்போது அது இன்ஜுரியை இன்னும் மோசமாக்குது. ஸோ வந்து இப்போ நார்மலாவே வந்து நமக்கு ஒரு ஸ்பைன் ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது நமக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்கும் இல்லையா? சுருக்குன்னு குத்துற மாதிரி கைகள்லையோ, இல்லை கை ரிலேட்டடா இங்கிட்டு வரும்போது கைகள்லையோ, இல்லை ஸ்பைன் ரிலேட்டடா வரும்போது கால்லையோ ஒரு மாதிரி இப்போ எறும்பெல்லாம் குத்துற மாதிரி கடிச்சா ஒரு மாதிரி சுருக்குன்னு வரும்ல டாக்டர், அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்து வருது நமக்கு. வந்து என்ன ஒரு ஜாயிண்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்லை வந்து வேற போன் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம் வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அந்த குத்துறது வந்து எதுவும் சிவியரான விஷயமா? இது நிறைய பேர்கிட்ட நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, கையில வலி இருக்கும், நாங்கள் கழுத்தை பார்த்துட்டு இருப்போம். காலில் வலி இருக்கும், நாங்கள் முதுகு தண்டுவடத்தை பார்த்துட்டு இருப்போம். என்ன டாக்டர் காலில் வலி இருக்குன்னு சொல்றேன், நீங்க ஏன் டாக்டர் முதுகுல வலி இருக்கா, முதுகு தண்டுவடத்தை எக்ஸாமின் பண்றீங்க, அங்க அமுக்கி பாக்குறீங்க, அதெல்லாம் எதுக்கு இது தேவையில்லாம பண்றீங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு நாங்க ருட்டீனா ஃபேஸ் பண்றதுதான். பட் பாயிண்ட் என்னன்னா, காலில் இருக்கக்கூடிய வலி நீங்க சொல்லக்கூடிய அது வலியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நரம்போட எந்த விதமான சித்திரையாகவும் இருக்கலாம். இட் கேன் பி எனி வெளிப்பாடு. ஸோ ஒரு வலியா இருக்கலாம், வைப்ரேஷன்ஸ் மாதிரி இருக்கலாம், ஒரு இழுவ வலி மாதிரி புல்லிங் பெயின் மாதிரி இருக்கலாம், பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் மாதிரி இருக்கலாம், குத்துற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஹாட் அண்ட் கோல்டு, சில பேருக்கு வந்து அப்பப்போ சூடா இருக்கு அப்பப்போ குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே பிரச்சனை, இந்த நரம்போட ப்ராப்ளம். ஸோ இது ப்ராப்ளம் நரம்புல கிடையாது, ப்ராப்ளம் யூஸ்வலி முதுகு தண்டு. சில நேரம் நரம்புல இருக்கலாம். இந்த டயபெட்டிக்ஸ், சுகர் இருக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சினால இந்த ப்ராப்ளம் வரலாம். பட் ஒரு சில நாங்கள் எங்களால் எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடியும். அதனாலதான் வந்து ஒரு முதுகு தண்டுவட வலி இல்லைன்னா கால் வலியை வந்து ஃபோன்ல சில பேர் கேட்பாங்க, சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நான் பார்த்து ஆகணும் எந்த ரகமான வலி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ முதுகு தண்டுவடத்துல என்ன இருக்குதுன்னா, ஒரு முதுகு தண்டுவடத்துல இடையில ஜவ்வு இருக்குது. ஸோ அது பேர் டிஸ்க்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க் போய் நரம்பை அழுத்துச்சுன்னா ஒரு சில அந்த இடத்துல நரம்புல ஒரு வீக்கம் காஸ் ஆகுது. அந்த நரம்பு வீக்கம், அந்த நரம்போட வேலை என்னன்னா, காலில் இருக்கக்கூடிய வலிகளும் காலில் இருக்கக்கூடிய எல்லா சென்சேஷன்ஸையும் மூளைக்கு கொண்டு போகிற ஒரு நரம்பு. ஸோ அந்த இடத்துல அழுத்தும் போது அந்த நரம்பு என்ன நினைக்குதுன்னா, கீழே இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சு மூளைக்கு அந்த மாதிரியான சிக்னல் கொடுக்குது, அதோட சிக்னலை கொடுக்குது, அவ்வளவுதான். ஸோ அதனால என்ன நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன நினைக்கிறாங்க, காலில் வலி இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஃபேண்டம் பெயின் சொல்லுவோம், இல்லைன்னா ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். ஸோ ரெஃபர்ட் பெயின்னா இந்த நரம்புல இருக்கக்கூடிய தொந்தரவு இங்கே காட்ட மட்டும்தான் செய்யுதே தவிர ப்ராப்ளம் கால்லையோ, ப்ராப்ளம் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அங்க கிடையாது. இதை ஈஸியா கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப அழுத்தணும்னா மோஸ்ட்லி
இதமா இருக்கும் இந்த மாதிரி வலிகள். ஸோ அந்த மாதிரி பெயின்கள் ரெஃபர்ட் பெயின் யூஸ்வலி. பட் சில நேரம் அங்கே அழுத்தும் போது சில பேருக்கு பெயின்ஃபுல்லாகவும் இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷனும் காஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டு விதத்துலையும் நமக்கு அது வெளியப்படும். ஸோ இதுதான் அந்த முதுகுத்தண்டுவட நரம்பு வலி. ஓகே டாக்டர். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பெயின் சிம்டம் சொல்றீங்க இல்லையா, இந்த சிம்டம் வரும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லதா, இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் பர்சிஸ்டண்டா இருக்கும் போது போய் டாக்டர் கன்சல்ட் பண்றது பெட்டரா இருக்குமா? இந்த பர்டிகுலர் வலியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இட் ரிக்வயர்ஸ் அ டாக்டர் ஃபார் யூ டு கெட் டயக்னோஸ்ட். ஸோ ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. ஏன்னா சில நேரம் அங்கே லோக்கலாகவும் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நமக்கு வந்து வெளியில இதே மாதிரி வெளிப்பாடா வரலாம். ஸோ ஒரு டாக்டர் அழுத்தி பார்த்து அந்த இடத்த அவங்களோட நாலேஜ் வச்சு அவங்க வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இங்கிருந்து வந்தா அங்க வருது, அங்கிருந்து வந்தா இதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் நாங்க வந்து எங்களோட மைண்ட்ல ஒரு கிரிட் போட்டு நாங்க வந்து எதுல பாசிபிலிட்டி இருக்கோ. சில நேரம் எங்களுக்குமே பேஃப்லிங்கா இருக்கும், இந்த பெயின் வந்து எங்க இருந்து வருதுன்றது சில நேரம் எங்களுக்கே பேஃப்லிங்கா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுனாக்கா அப்போ கரெக்டான தெரப்பி ஏர்லியரா நமக்கு கிடைக்கும். சோ இவ்வளவு பெயின்ல சஃபர் பண்ண தேவை கிடையாது. ஓகே டாக்டர். சோ இப்போ வந்து நம்ம யூசுவலா வந்து நார்மலாவே ஒரு ஸ்லீப்பிங் போஸ்டர் இருக்குல்ல, இப்ப நம்ம உட்காரும் போது இந்த போஸ்டர்ல உட்காரணும், போன் பார்க்கும் போது இந்த போஸ்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு இந்த ஒரு போஸ்டர் இருக்கணுமா? ஏன்னா சில பேர் ஒரு சைடா படுத்தலாம், காலையில எழுந்திருக்கும் போது பயங்கர பெயின்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்லீப்பிங் போஸ்டர் என்ன? சோ நம்ம வந்து தூங்குறதுக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்கு இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா, என்ன மாதிரி பில்லோஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. போஸ்டர் முக்கியம். படுக்கும்போது படுக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. முக்கியமா வந்து கிரவுண்ட்ல படுக்கிறவங்க, தரையில படுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த தரையில படுக்கிறவங்களுக்கு வந்து அழுத்தம் ரொம்ப ஈஸியா ஏற்படும் உடம்புல. ஸோ அதனால அங்கங்க பெயின் சொல்லி நிறைய பேர் வருவாங்க. என்னன்னு கேட்டோம்னாக்கா தரையில படுத்தோம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தப்பு. தரையில டைரக்டா படுக்காம ஒரு 3 லேயர் போட்டு படுக்கிறது ரொம்ப முக்கியம். கீழே வந்து ஒரு பாய், அதுக்கு மேல ஒரு ஜம்காலம், அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்தாங்கனாக்கா டைரக்டா அழுத்தம் இருக்காது. ஸோ இதே விஷயத்த டைரக்டா காட்ல படுப்பாங்க, டைரக்டா வந்து கட்டில டைரக்டா படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இதே மாதிரி யூஸ் பண்ணணும்ன்றது முக்கியம். இதே நேரத்துல வந்து மெத்த வந்து ரொம்ப முக்கியம். மெத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும். இதே அந்த ஃபர்மான மெத்தைகள் இருந்ததுனாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் பேக்குக்கு. அந்த சப்போர்ட்டிவான மெத்தைகள் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப சாஃப்டாவும் யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹார்டாவும் யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து இன்னொரு விஷயம், கழுத்துல தலகாணி. தலகாணி வந்து எப்பவுமே நிறைய பேர் வந்து இப்ப ரீசெண்டா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து 2 தலாணி 3 தலாணி வச்சு யூஸ் பண்றாங்க, படுப்பாங்க. ஸோ அது பேசிக்கலி நெக்கை வந்து ஒரு மடங்கின போஸ்டருக்கு கொண்டு போயிடும். ஸோ நெக்கை ஒரு மடங்கின போஸ்டருக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து கழுத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ ஹோல் டே உட்காந்துருக்காங்க, அப்பயும் ப்ரெஷர்ஸ் இருக்கு. படுத்திருக்கும் போது அந்த ப்ரெஷர் ஹையா இருக்கும்போது இட்ஸ் நாட் குட். ஸோ இதுல சாஃப்ட் பில்லோஸ் சொல்லுவோம். பில்லோ எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவு அதை நல்லா அமுங்கிடணும். இங்கே சப்போர்ட் பத்தி கிடையாது. இட் ஷுட் பி ஆஸ் தின் அஸ் பாசிபிள். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா இருக்க முடியுமோ நம்ம வச்சுட்டு நம்மளோட தலையோட ஷேப்பை அதை எடுத்துக்கணும். அந்த இங்க நெக்ல வரக்கூடிய அந்த மவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஃபிளாட்டா தான் படுக்கணும், சைட்ல தான் படுக்கணுங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் ஃபிளாட் ஸ்லீப்பர்ஸ், ஒரு சில பேர் சைட் ஸ்லீப்பர்ஸ். கொஞ்சம் இந்த கொரட்டை விடுறவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றவங்க நைட்ல டெஃபினட்டா மெடிக்கல் ஹெல்ப் ஏர்லியரா எடுத்துக்கணும். அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தவிர இந்த மாதிரி பீப்புள் யாரெல்லாம் கொரட்டை விடுறாங்களோ அவங்க வந்து ஒரு சாட்சி படுத்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் தெம். ஸோ ஒரு சாட்சி படுக்கிறது இஸ் டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் ஆன் அ ஃபர்ம் பெட். சாஃப்ட் பெட்ல ஒரு சாட்சி படுத்தீங்கன்னா வலி வரும், முதுகு வலி வரும். ஃப்ளோர்ல இல்லைன்னா தரையில இல்லைன்னா ஹார்ட் பெட்ல படுத்தீங்கன்னா இன்னமும் அது வலி ரொம்ப. ஓகே டாக்டர், நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து கொரட்டை விடுறவங்க ஒன் சைடா படுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். இதுவே வந்து அந்த மாதிரி இருக்கவங்கள கண்டிப்பா மெடிக்கல் ஹெல்ப் வந்து சீக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நார்மலாவே வந்து இதுலயுமே வந்து டிஃபரன்சஸ்லாம் இருக்கும். கம்மியா இருக்கவங்க, ஜாஸ்தியா இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அதனாலதான் வந்து கொரட்டை விடுறேன், ரொம்ப வந்து வேலை பார்த்திருக்கேன் இன்னைக்கு அதனாலதான் கொரட்டை விடுறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து அது போயிடுறாங்க. சோ அதெல்லாம் ஒன்னும் இது எஃபெக்ட் பண்ணுமா, இல்ல அது ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் தானா? இல்ல கண்டிப்பா வந்து கொஞ்சம் டீப் ஸ்லீப் போகும்போது தான் இந்த கொரட்டை எல்லாம் வரும். சோ அதனால டயர்டா இருக்கிறவங்க இன்னும் நிறைய டீப் ஸ்லீப் போவாங்க. சோ அதனால அது கொரட்டை அதிகமா தான் வரும். டெஃபினட்டா மெடிக்கல் ஹெல்ப் எடுக்கணும் கொரட்டை இருக்கிறவங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது உடம்போட பருமனை குறைக்கணும். ஸோ இது 2 விஷயமும் கொரட்டையை இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸசைஸ் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். ஸோ இது 2யும் அவங்க பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்லி மெடிக்கல் ஹெல்ப் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அவங்களுக்கு எவ்வளோ அதை ஹெல்ப் பண்ணணும்னே தெரியாது.
அது ஃபர்ஸ்ட் ஹெல்ப் எடுத்துக்கிட்டா தான் தெரியும். தெரியும். Yes. ஓகே ஏன்னா டே டைம் ஸ்லீப்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் நிறைய பேருக்கு வரும் இந்த கொரட்டை அதிகமா விடுறவங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ இது ஒரு பெரிய ஏரியா, பட் ஐ ஜஸ்ட் டச் அப்பான் இட். கண்டிப்பா வந்து தே நீட் ஹெல்ப் ஃபார் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய தேய்மானம், இன்னொன்று எலும்புல இருக்கக்கூடிய தேய்மானம். ஸோ இது ரெண்டுமே வேற வேற விஷயம், எல்லாருக்குமே முக்கியமா அது தெரியணும். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு நவீன முறை. உங்கள் நேச்சுரலாக இருக்கிற மூட்டை நம்ம ஒரு ரீட்ரேட்டிங் பண்ணுற மாதிரி.